மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்களிடம் சில மாதங்கள் ஏன் சில வருடங்கள் கூட பேச முடியாத ஒரு நிலைமைகளானது ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதாலேயே உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு சந்தேக குணங்களும் தேவையில்லாத ஒரு பதட்டங்களும் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை ஒருவருடன் தினமும் பேசி பழகிய பிறகு திடீரென அவங்களோட நம்ம பேசாம இருப்பதுங்கிறது மனதுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான அனுபவங்கள். ஆனால் இது எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. இன்னும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூட பழகியிருப்பாங்க, வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. நாளை நம்மளே பேசாமல் போனாலும் ஏன் பேசவில்லைன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதை நினைச்சு எந்த விதமான வருத்தங்களும் தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்களிடம் பேசாமல் போனால் கூட, நேரில் பார்த்துவிட்டு கண்டு கொள்ளாமல் போனால் கூட என்ன ஆகிவிட்டது, எதற்கு இப்படி போகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான சிந்தனைகளையும் போட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அப்படித்தான் இன்னும் சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நெருக்கமான உறவுகள் ஏற்படக்கூடிய அமைதி மிகப்பெரிய ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் மறக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சில உறவுகளில் நீண்ட காலங்கள் பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்ததும் உண்டு. ஒரு புறம் கோபம் என்னதான் இருந்தாலும் இன்னொரு புறம் அந்த உறவின் மீது அன்பும் என்பது இருக்கத்தான் செய்யும். இதுவும் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயுமே சமீப காலங்களில் நிச்சயமாகவே பொருந்து கொண்டிருக்கும். ஒரு உறவின் மீது அதிகப்படியான அன்பும் அதிகப்படியான ஈர்ப்பும் இருந்தால் மட்டுமே தான் கோபத்தை நிச்சயமாக நம்மளால வெளிக்காட்ட முடியும். பேச வேண்டும் என்று மனம் எவ்வளவு தான் நினைத்தாலும் நடந்த சம்பவங்கள் காரணமாக ஒரு தயக்கங்கள் என்பது இருந்து கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். முதலில் யார் பேசுவது என்ற எண்ணங்கள் கூட பல நாட்கள் நீடித்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து விடுமோ, அல்லது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுமோ என்றெல்லாம் தோன்றி தோன்றி நீங்கள் எந்த விதமான ஒரு காரியத்தையும் முழுமையாக இறங்காமல் பாதியிலே விட்டுட்டு போன ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். சில தூரங்கள் கூட உறவுகளின் உண்மையான மதிப்பை உணர வைக்கும் என்று அனைவருடைய இடத்திலும் கூறப்படுகிறது. பேசாமல் கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும், எப்படி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை இனிமேல் தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பழகிய இடத்தில் தான் இப்படி ஏற்படுகிறது என்று உங்களுடைய ஆழ் மனதில் தோன்றிய ஒரு காலகட்டத்தில் காதல் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானங்கள் பலமிழக்கும் பொழுது காதல் என்பது இன்பத்தை தராமல் கண்ணீரை மட்டுமே தான் பரிசாக கொடுத்திருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரியங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை தந்து எதிர்காலமே அந்த நபர்கள் தான் என்று உருகி உருகி காதலித்த உறவு உங்களுடைய சூழ்நிலைகளை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்திவிட்டு நீ எனக்கு வேண்டாம், உன்னால் என்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து விட்டது என்றெல்லாம் என்னென்னமோ கூறி உங்களை கலட்டிவிட்டு அவர்களுக்கு பிடித்த நபருடன் நிச்சயமாகவே சென்று போயிருப்பார்கள். இதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்பாக நடந்திருக்காது, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயமாகவே தான் இருக்கும். எனவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் வாழ்க்கை என்பதில் அதிகப்படியான ஒரு விருப்பம் என்பதை இல்லாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நெருங்கியவர்களின் மறைமுகமான ஒரு துரோகங்களும் இன்னும் சில விஷயங்களையும் சில காயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எல்லாரையும் சமமாகவே பாவித்து பழகக்கூடிய நபரிடம் எதையும் மறைக்காமல் பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது, அது நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும்
சாதகஸ்தானங்கள் வலுவடைந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய நிழல் போல நம்பிய நெருங்கிய மனிதர்களை உங்களுக்கு பின்னணியில் இருந்து துரோகங்களை அரங்கேற்றிக் கொண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய வீட்டோடு நீங்கள் பழகி கொண்டு உடைய உணவை உண்டு உடைய ரகசியங்களை அறிந்து கொண்டவர்களும் நீங்கள் தான். வெளியில் சென்று உங்களை பற்றி அவதூறு பரப்பியவர்களும் நீங்கள், அவதூறு பரப்பியவர்களும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான். அந்நியன் அடித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அனைத்து முத்தமிட்டவர்களை இப்படி நயவஞ்சகம் படுத்திவிட்டார்களே என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நிச்சயமாகவே நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நான் சொல்லும்படி சொல்லி வந்தாலே போதும், அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாகவே நடக்கும். இந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை தினமும் காலை வேளையில் குறைந்தது 21 முறையிலிருந்து அதிகபட்சம் 108 முறைகள் வரை நீங்கள் உச்சரித்து வந்தால் போதும், சகல ஐஸ்வர்யங்களும் பெரிய ஒரு செல்வங்களும் ஒரு இல்லங்கள் தேடி வந்து வெற்றி நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வர வேண்டும். அதே போல மிதுனம் ராசியில் பிறக்கும் மிருகஸ்தீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் என்பது கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்ட உறவுகள் கூட இப்பொழுது உங்களை தேடி வந்த மதிப்புகள் என்பதை தானாகவே தேடி கொடுப்பார்கள். உடன் இருப்பவர்கள் ஆதரவால் சில காரியங்கள் நடைபெற்று அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வங்கள் என்பது உண்டாகும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரம் நிமித்தமான சில வியூகங்களை அமைத்து கொள்ளக்கூடிய சில காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வழியில் அனுகூலமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த நாட்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே மாறிவிடும். இடம் பூமியால் நினைத்த லாபங்கள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களால் பெற முடியும். உறவுகளில் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிட்டது. கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பழகிய நபர்கள் ஏளனமாக பார்த்து வைத்து சொந்த பந்தங்களும் உறவினர்களும் தற்பொழுது உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வியந்து போகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களுக்கு பின்னால் புறம் பேசியவர்களின் நரிக்குணம் என்பது மாறி அவர்கள் உங்களை நாடி வந்து பாசமலை பொழியக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்களுக்குள் இருந்த பூர்வீக சொத்து சண்டைகள் பங்காளிகளின் பகைகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாச பிணைப்பும் நெருக்கங்களும் நிச்சயமாக உண்டாகும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்துவிட்டது. விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்தால் தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். மிதுனம் ராசியான உங்களுக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த தெய்வம் முழு முதற் கடவுளான ஸ்ரீ விக்னஹர்த்தா மகா கணபதி ஆவார். அந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை மனதார நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாகவே இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். தடைகளையும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் நீக்கக்கூடிய பேராற்றல் விநாயகரின் வழிபாட்டுக்கு நிச்சயமாகவே இருக்கு. சங்கடகர சதுர்த்தி நாட்களிலோ அல்லது தினசரி காலையிலோ விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல்லை சாற்றி ஓம் கம் கணபதியே நமக்கு என்ற மந்திரத்தை மனமுருகி நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய செய்வினைகள் திருஷ்டிகள்
மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சாம்பலாகவே மாறிவிடும். நர்த்தன கணபதியின் அருள் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் தங்கும் தடையுமின்றி வெற்றியாகவே மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதை மட்டும் கொஞ்சம் இப்பொழுது நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையோட சிறப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய அனுபவத்துடன் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய திறன் கொண்டவர்களாகவே நீங்கள் இப்பொழுது மாறப்போகிறீர்கள். ஒரு முறை தவறவிட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் அதை முன்பை விட சிறப்பாகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிடும். கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். சில கதவுகள் மூடப்படுவது இன்னும் சிறந்த கதவுகளை திறப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தாலே இனிமேல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நன்றி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களுக்கு பின்னால் புறம் பேசியவர்களின் நரிக்குணம் என்பது மாறி அவர்கள் உங்களை நாடி வந்து பாசமலை பொழியக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்களுக்குள் இருந்த பூர்வீக சொத்து சண்டைகள், பங்காளிகளின் பகைகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாச பிணைப்பும் நெருக்கங்களும் நிச்சயமாக உண்டாகும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்துவிட்டது. விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்தால் தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். மிதுனம் ராசியான உங்களுக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த தெய்வம் முழு முதற் கடவுளான ஸ்ரீ விக்னஹர்த்தா மகா கணபதி ஆவார். அந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை மனதார நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாகவே இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். தடைகளையும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் நீக்கக்கூடிய பேராற்றல் விநாயகரின் வழிபாட்டுக்கு